இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69ஆம் 70ஆம் வசனத்தின் மூலமாய் அதில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 69ஆம் 70ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பதாக மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்பதாக மறுதலித்தான். 71ஆம் வசனம், அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறு ஒருத்தி அவனை கண்டு, இவரும் நெசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். 73ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 69ஆம் வசனத்தின் 74ஆம் வசனம் வரைக்கும் நாம் அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவாகிய இயேசுவை மறுதலிக்கிறார். இந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுரு தான் சொல்கிறார், அவர் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிற இந்த பரிசுத்த பேதுரு இங்கே முதலாவது ஒரு வேலைக்காரி வந்து சொல்லுகிறாள், நீயும் அந்த கலிலேயனோடு இயேசுவோடு கூட இருந்தவன். நீ சொல்கிறது எனக்கு தெரியாது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்தான். ரெண்டாவது, அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி வந்து சொல்றாரு, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்த ஒருவன். பேதுரு சொல்றாரு, அந்த மனுஷன் என்ன அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். மூணாவது, சற்று நேரத்துக்கு பிறகு மூணாவது ஒருத்தன் வந்து சொல்றான், நீ அவரோட கூட இருந்த ஒருவன், உன்னுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. இவன் என்ன தெரியுமா செய்யறாரு, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு, நீர் வருகிறவர் என்று சொல்லிவிட்டு, நீர் மேசியா என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த நாவு இங்கே சபிக்கிறது. யார? கிறிஸ்துவ சபிக்கிறது, அவரை தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறது. சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறது. இங்கே பரிசுத்த பேதுரு பொய் சொல்லுகிறார். இயேசுவை தெரியாது என்று சொல்லி பொய் சொல்லி இங்கே மறுதலிக்கிறார். ஏன்னா பயந்து போய், தன் உயிருக்கு பயந்து, இயேசுவை கொலை செய்வது போல என்னையும் கொலை செய்து விடுவார்கள், இயேசுவை கொலை செய்வது போல என்னையும் கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிருக்கு பயந்து, தன்னுடைய உயிருக்கு ஆசைப்பட்டு இங்கே கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கிறதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லிவிட்டார், நீ என்னை மறுதலிப்பாய், என்னை மறுதலிப்பாய். ஏற்கனவே சொன்னார். அதே மாதிரி இங்கே மறுதலிக்கிறார், சபிக்கிறார், ஆண்டவர் சத்தியம் பண்ணுகிறார். தெரியாது, எனக்கு தெரியாது, அவர் நான் பார்க்கல, அவரோடு கூட நான் இருக்கவில்லை. 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர். கெத்செமனே தோட்டத்தில் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் பாடுகளை பட போகிறார் என்று சொல்லும்போது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைத்து அவரை கடிந்து கொண்ட ஒரு சீஷன், பிரதான ஆசாரியனுடைய சேவகனுடைய மல்கூசனுடைய காதை வெட்டினவர் இந்த பரிசுத்த பேதுரு. இதையெல்லாம் செஞ்சவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட போயிட்டு இருக்கார், இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறார், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். கடைசியில் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டதுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார், தெரியாதுன்னு சொல்லி சபிக்க ஆரம்பிக்கிறார், சத்தியம் பண்ண தொடங்குகிறார். ஏன்னா தன்னுடைய உயிருக்கு பயந்து, தன்னுடைய உயிருக்கு பயந்து. இன்னைக்கு ஏன்னா
ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம இருக்கிறோமா? அல்லது அவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம்? அவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிற அளவிற்கு நம்ம இருக்கிறோம். ருமேனியா என்கிற ஒரு தேசம், ரஷ்யா தேசத்திற்கு அருகில் இருக்கிற ருமேனியா என்கிற ஒரு தேசம். அந்த தேசம் திடீரென்று கம்யூனிஸ்ட் கையில் அந்த தேசம் விழுந்தது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய கையில் அந்த தேசம் விழுந்தது. அங்கே இருக்கிற போதகர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் அவர்கள் பிடித்து கொண்டு ஒரு இடத்துல வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல் நாங்கள் சொல்லுகிறதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். இயேசு மனிதன், தெய்வம் அல்ல, அவர் ஒரு மனிதன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எல்லா போதகர்களும் அங்கே இருக்கிறார்கள், குடும்பமாக இருக்கிறார்கள். எல்லா போதர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லா போதர்களும், நிறைய போதர்கள் எழுந்திருந்து இயேசு மனிதன், தெய்வம் அல்ல என்று சொல்லி தங்கள் உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அங்கே இயேசு மனிதன், தெய்வம் அல்ல என்று சொல்லி ஒவ்வொருத்தராய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான தேவ மனிதர், கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவ மனிதர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவர்கள், அவருடைய மனைவி சபினா உம்பிராண்ட் அவர்களும் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சகோதரர் ரிச்சர்ட் உம்பிராண்ட், தேவ மனிதர், கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவர்களை பார்த்து அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருக்கிற எல்லாரும் காரி துப்புகிறார்கள், நீங்கள் அவருடைய முகத்தில் இருக்கிற காரியை துடைத்து விடுங்கள், நீங்கள் துடைத்து விடுங்கள். ரிச்சர்ட் உம்பிராண்ட், தேவ மனிதர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் சொல்லுகிறார்கள், நான் அப்படி செய்தால் என்னை கொண்டு விடுவார்கள். திரும்பி சபினா உம்பிராண்ட் அவர்கள் ரிச்சர்ட் உம்பிராண்டை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசுவுக்காக வாழாத ஒருவர் எனக்கு கணவனாக தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு வாழாத ஒருவர், இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்காத ஒருவர் எனக்கு கணவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒருவர் தான் எனக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னார். பாஸ்டர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவர்கள் தைரியமாக எழுந்திருந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே தெய்வம், அவரே ஆண்டவர் என்று சொல்லி தைரியமாக எழுந்திருந்து சொல்லுகிறார்கள். தன்னுடைய மகனை அப்படியே உயிரோடு புதைக்கிறார்கள் மண்ணிலே. இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். பல ஆண்டுகள் சிறையிலே வாடினார்கள், விடுதலையாகினார்கள். திருநெல்வேலி மாநகருக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து வந்தார்கள். கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. இன்னைக்கு இந்த ருமேனியா தேசம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசமாக மாறி இருக்கிறது. கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காக நின்றார்கள், கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காய் நின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, இல்லை மரணமே நேரிட்டாலும் கிறிஸ்துவை மாத்திரம் மறுதலிக்கக்கூடாது, இயேசுவை மாத்திரம் மறுதலிக்கக்கூடாது. நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தாண்டவர், நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் கொடுத்தாண்டவர், ஒரு சொட்டு இரத்தமும் இல்லாமல் நமக்காக கொடுத்தாண்டவரை மறுதலிக்க எப்படி பேதுருக்கு மனம் வந்தது? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவை மறுதலிக்கிறோமா? அவரை இல்லை என்று சொல்லுகிறோமா? யோசிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட, அவரோடு கூட ஐக்கியத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மோடு கூட நாங்கள் ஐக்கியத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு உதவிச்சு. பேதுருவை மறுதலித்தார் ஆண்டவரே, தெரியாதுன்னு சொன்னார், சபிக்க தொடங்கினார், சத்தியம் பண்ண தொடங்கினார். நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. நம்முடைய ஐக்கியத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.